ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வச்சு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 3 வந்து மீடியம் சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன சின்ன ஸ்கியூபாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும்போது நம்ம எண்ணெயிலேயே வந்து வதக்க போகிறோம். அதனால் இந்த சைஸில் இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒன்று வந்து நல்லா வதங்கிடும், ஒன்று வந்து நமக்கு அப்படியே வேகாமல் இருக்கும். அதனால தான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பேன் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா தான் அடியிலலாம் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம் அந்த மாதிரி எதுவும் சேர்த்த வேண்டாம். டேரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், எல்லாமே ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. பத்தலைனா கூட லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், பட் ரொம்ப அதிகமாக முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், அவ்வளோதான். லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெயிலே இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் சேர்த்தணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாருங்கள், இவ்வளோ இருந்தால் போதும் கரம் மசாலா. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கைவிடாமல் இந்த மாதிரி இப்படி பரட்டி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 to 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கிழங்கு வந்து குக்காக ஆரம்பிக்கும். எண்ணெய் நிறைய ஊற்றி ஃப்ரை பண்ணணுன்னு இல்லை. பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டிங்கனாவே போதும். நீங்கள் வேறு பாத்திரத்தில் பண்ணும்போது என்ன ஆகும்னா கிழங்கு போய் நல்லா அடியில் ஒட்டிக்கும். அப்போ அது கரெக்டாக நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி பேனில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் விட்டு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அப்படி கலரி விட்டுட்டே இருங்க. அந்த நம்ம ஊற்றின எண்ணெயே போதும், அதுக்கு மேலே எண்ணெய் ஊற்ற வேண்டாம். அதுலேயே வந்து நமக்கு நல்லா குக் ஆயிரும். ஓரளவுக்கு வந்து ஹை ஃப்ளேம்னு லோ ஃப்ளேம்னு மாற்றி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் இது கூட கடலப்பருப்பு அந்த மாதிரி எதுவும் சேர்த்த வேணாம். இன்கேஸ் கடலப்பருப்பு எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னா அது போட்டு அடுத்த செகண்டே வந்து நீங்கள் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கடலப்பருப்பு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப கருகிரும். மோஸ்ட்லி கடலப்பருப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக இப்படி கிழங்கு மட்டும் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்திட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கர்ட் ரைஸ்க்கு நீங்கள் இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ் கூட இதை நீங்கள் கொடுத்து விடலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போடும்போது அதோட அரோமா வந்து இன்னுமே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.